வணக்கம் நண்பர்களே. இப்போ +2 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. பல பேர் காலேஜுகளில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. பல கோர்சஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரும்பாலானோர் ஒரு வெளியே சொல்லக்கூடிய கௌரவமான ஒரு கோர்ஸை படிக்கணும், அதை எடுத்து வச்சு படித்தா தான் கௌரவம். நார்மலாக எதை பற்றி திங்க் பண்ணுறது இல்லைன்னா, இது அடுத்த 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, கேரியர் க்ரோத் இருக்குமா, நம்ம பையனோ பொண்ணுக்கோ இந்த துறையில் மிகப்பெரிய ஏர்னிங் அல்லது மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இது எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது மிகச்சிலரே. பெரும்பாலானவர்கள் இந்த சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்ட நம்ம ஒரு மெடிக்கல், ஒரு பெரிய பொசிஷன், ஐடி, இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு டாபிக்ஸை, ஜென்ரலைஸ்டு கோர்சஸை வெளியே சொன்னால் ஒரு கௌரவம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறாங்களோ ஒழிய, ஆனால் இந்த கோர்ஸ் படித்தால் இது என்னுடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஃப்ரூட்ஃபுல் கேரியரை கொடுக்கும்னு நினைக்கிறாங்களாங்கன்னா அது வெகு சிலரே. நம்ம கௌரவத்துக்காக படித்தோம்னா அதனால் எந்த பயனும் அவங்களுக்கும் இருக்க போகிறதில்ல, உங்களுக்கும் இருக்க போகிறதில்ல. அப்போ நம்ம எதை பற்றி திங்க் பண்ணணுன்னா, நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் தனித்தன்மை உள்ளதாக இருக்கணும், அது மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கக்கூடியதாக இருக்கணும், 10 வருஷம் 20 வருஷம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கேரியர் வாய்ப்பு அமையும். அது எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது. இப்போ ஐடி அல்லது சில குறிப்பிட்ட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத மட்டும் தேர்ந்தெடுத்திங்கன்னா அதில் காம்படிட்டர்ஸ் அதாவது படித்தவங்க நிறையா இருப்பாங்க. அப்போ அதிகமாக இருக்கும்போது ஹெவி காம்படிஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய எத்தனையோ கோர்சஸ் தனித்துவமான கோர்சஸ் நிறைய பேர் எடுக்கிறதில்ல. ஸோ அந்த கோர்சஸை எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவோ கோர்சஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேருந்து, கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து, சிவில் இன்ஜினியரிங் அண்டு எவ்வளவோ தனித்துவமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ். ஆர்கிடெக்டில் அதே மாதிரி வெவ்வேறு விதமான தனித்துவமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டிப்ளமோஸ் இருக்குது, ஐடிஸ் இருக்குது, ஐடிஐயில் ஜாயின் பண்ணி ஒரு +2 முடிச்சுட்டு எவ்வளவோ டெக்னீஷியனாக வர்றாங்க. ஸோ நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்ம குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய எந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்து சேர்த்தும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஃபுல் கேரியர் அமையும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது கௌரவத்துக்காக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ வேறு பக்கமோ ஜாயின் பண்ணி அது வெளியே சொல்கிறதுக்காக படித்தோம்னா அதில் எந்த கேரியர் இம்பார்ட்டன்ஸும் இருக்காது, ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்காது. பட்டு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு ரொம்ப சிந்திச்சு அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி இது படித்து இதுதான் உன்னுடைய கேரியர் பெஞ்ச் மார்க். இப்போ ஒரு பிகாம் படித்தா சரி, பிகாம் அப்படிங்கிறது நான் இதுதான் பிஏ தான் படிக்கணுமா அல்லது வேறு கோர்சஸ் எல்லாம் படிக்கணுமான்னு நினைக்காம என்னுடைய கோல் ஆடிட்டர்னால் சாதாரண பிகாம்லேயே நல்லா படித்தா ஆடிட்டர் ஆக முடியும்.
அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் அப்படித்தான். நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி வந்து ஒரு பொசிஷனுக்கு வரணுன்னா சாதாரண பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ லிட்ரேச்சரோ எடுத்தாலே, பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தாலே ஈஸியாக ஆகிட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்துவமாக இருந்து அந்த ப்ளஸ் டூக்கு அப்புறம் நம்ம கௌரவத்துக்காக கோர்ஸை பார்க்காம நம்ம ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறோம், என்ன நமக்கு கேரியரில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது. சில பேர்த்துக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து லா காலேஜில் சேர்த்துனோம்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு லாயராக வரலாம். ஸோ அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கண்ணை கட்டிட்டு ஏதோ ஒரு ஐடிலேயோ ஒரு என்ஜினியரிங்லேயோ சேர்ந்தாலோ அல்லது ஒரு மெடிக்கலில் சேர்ந்தாலே போதுமானது, அதுதான் நம்ம கேரியரில் வெளியே சொல்கிறதுக்கு கௌரவம்னு நினைக்காம தனித்துவமான எத்தனையோ கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸை ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் திங்க் பண்ணி 4 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த பையனோ பொண்ணுக்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேரியர் அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும், ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அமைச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ ப்ளஸ் டூ அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒன்லி ஐடி அல்லது சில ஸ்பெசிஃபைடு சப்ஜெக்ட்ஸை மட்டும் பற்றி நினைக்காம வைடு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ தனித்துவமான சப்ஜெக்ட்ஸை படித்தா, இப்போ ஒரு காலத்தில் சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து டிமாண்ட், இப்போ எல்லாம் ஐடிங்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் அதிகமான, சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிமாண்ட் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்தால் நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து லாயர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், ஆடிட்டிங்லேயே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கேரியரை வந்து ப்ளஸ் டூ முடித்ததும் பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைகளும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தால் கண்டிப்பாக ஒரு கேரியரை அமைத்து கொள்ள முடியும். அது இப்போவே டிசைட் பண்ணால் தான் உண்டு. நம்ம எந்த கோர்ஸும் தாழ்வான கோர்ஸ் இல்லை, எந்த கோர்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு இது கீழ்த்தரமானது மேல்தரமானதுன்னு கிடையாது. எல்லாமே ஒரு சப்ஜெக்ட், அது தனித்துவமான சப்ஜெக்டாக இருக்கணும். அந்த தனித்துவமான சப்ஜெக்டு உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாரும் மற்ற ஜாப்ஸ்க்கெல்லாம் வந்து ஐடி அந்த மாதிரி ஜாப்ஸ் அதிகமாக போனாலும் சாதாரண டெக்னீஷியன் ஜாப்ஸுக்கும் அதே மாதிரி வந்து சிவில் ஜாப்ஸு டெக்னீஷியன் ஜாப்ஸ்க்கெல்லாம் வந்து ஹை டிமாண்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுடைய பேக்கப்புக்கு எந்த டெக்னீஷியனாக போனால் ஃப்யூச்சரில் உள்ள நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி வரும். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின் அப்ராட்லேயும் கூட டெக்னீஷியன்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் சைடு வந்து படிக்க வைக்கலாம். அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் வந்து தனித்துவமான கோர்ஸு, அது ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸு அப்படின்னு இப்போ நினைக்காம ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்க போகுதுங்கிறத பார்த்து சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கேரியர் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கௌரவம் பார்த்து நம்ம வெளியே சொல்லி பந்தாபாக சொல்லிக்கணும்னு நினச்சா அந்த கௌரவமான கேரியர்னு நம்ம சொல்லிக்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சு ட்ரை பண்ணி ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸு ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் எடுத்து படிக்க வைங்க. அதுதான் அவங்க லைஃபுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயமாக அமையும். நன்றி, வணக்கம்.